இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே, தமிழ் மீனவன் கைது கொல்லப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தான். நாடும் ஏடும் ஒரு இடத்தில் கூட இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது. அப்ப என்ன சொல்ற, உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி மாத்துவா? சுழற்சி முறையில இந்தியாவை ஆளணும். சுழற்சி முறையில ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டீங்க, கர்நாடகா தேவேகவுடா ஆண்டுட்டீங்க, குஜராத் நீங்க 2 முறை ஆண்டுட்டீங்க. இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க. இப்ப எனக்கு இந்த சுழற்சி முறையில வா, எனக்கு என் பங்காளி இருக்கான் மலையாளி, அவனுக்கு ஒரு 5 வருஷம் கொடு, அதுக்கப்புறம் எனக்கு கொடு. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசியத்தின் மகளும் இந்த துணைக்கண்டத்தை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான தேசப்பற்று, உண்மையான இறையாண்மை, உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு. அது இல்லாம அவனே ஆளுவான், நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் போய் கைகட்டி நிக்கணும். மின் உற்பத்தி உரிமை ஒன்ட்ட இருக்கா? உதயம் இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்ட. நீ முழக்கம் வச்சா ஜெய் ஜவான் ஜெய் கிசான், விவசாயி வீதியில் நின்றுகிட்டு இருக்கான். எந்த ராணுவ வீரன் நிம்மதியா இருக்கான்? எந்த ராணுவ வீரனும் உண்மை இல்ல, நல்லா இல்ல. எந்த விவசாயியும் நாட்டில் வாழல. விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்காம இருந்திருக்கு? நீங்க இலங்கையில பாத்தீங்க, ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னு வீதிக்கு வந்துட்டான். உங்களால நம்ப முடியுதா பாருங்க. அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகையிடுகிற போது 5 விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவன் இந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை. உடன் பிறந்தார்களே, காரை தீ வச்சு கொளுத்துனான். அங்க போனவன் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, சோறும் நீரும். அது இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருக்காது. நீங்க செல்போன் இல்ல, டிவி இல்ல, கார் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டில் புரட்சி வராது, போர் வராது. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராம இருக்காது. அதற்கு சான்று இலங்கை. அது சின்ன நாடு, தப்பிச்சிருச்சு. இது சின்ன நாடு இல்ல, பெரிய துணை கண்டம், பல நாடுகளின் ஒன்றியம். நம்ம மிக கவனமாக கால் எடுத்து வைக்கணும். நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். நாடு யார்கிட்ட இருக்கு? நான் எதுக்கு சொல்றேன், இந்த தேர்தலை ஏன் நடத்துறீங்க? தேர்தலை நிறுத்திருங்க. இந்தியாவை விற்பனைக்கு கொண்டு வாங்க, ஏலத்துக்கு கொண்டு வாங்க, ஒரு ஏல டெண்டர் முறைக்கு கொண்டு வாங்க. அப்படிதானே? 180 லட்சம் கோடி கடன். அப்ப 180 லட்சம் கோடி கடன், அதுக்கு மேல 1 லட்சம் கோடி கூட வச்சு விலைய வைங்க. 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு. ஏலம் எடுப்பவர் யார்? போடுங்க. ஒரு முறை அதானி கேட்பார், ஒரு முறை அம்பானி கேட்பார். எவர் அதிக விலை கொடுக்குறாரோ அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்துருங்க. எங்களுக்கு நிம்மதி, நாங்களும் நம்பிக்கையோடு நல்ல ஆட்சி வரும், எங்களுக்கு வறுமை போயிடும், வயிற்று பசி தீந்துரும், வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம்னு வரிசையில் நின்று ஓட்ட போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டில் போட்டதான் மிச்சம். ஒன்றும் கிடையாது, ஒரு மாறுதலும் இல்லை, ஒன்றும் நடக்கல.